இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா HIL மியூசியம். ஊர்ல பஞ்சர் பார்த்து திரிஞ்ச வையெல்லாம் இங்க கூட்டு வந்தா இவங்க விட்டா ஹெலிகாப்டருக்கு பஞ்சர் பார்த்து வைய போல. இப்போ பாத்தீங்கன்னா உள்ளக்க ஒருத்தர் ஓடி வர போறாரு. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ HIL மியூசியம். ஏன் தெரியுமா? வீட்டுல எங்களுக்கு பொழுது போகல, அது சரி, அதனால இன்னைக்கு இங்க வந்திருக்கோம். என்னடா கார்த்திகேய, பொழுது போலன்னா போர்வையை பத்திட்டு தூங்க வேண்டியதெல்லாம் முட்டா பேல. போர்வையை பத்திட்டு தூங்குறேன்னு சொன்னேன். சில பேர் எனக்கு செஞ்ச சதினால நான் எந்திரிச்சு இன்னைக்கு இங்க வர வேண்டிய நிலை. அது வேற யாரும் இல்லை, நான் தான். ஓவர் ஆக்டிங்கா இருக்கு. ஏன்னா இந்த HIL மியூசியம் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது ஐவியில் வந்து நான் இங்கே வந்தேன் ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் பெங்களூர் தான் வந்தோம். இந்த இஸ்ரோவுக்கு போனோம். ஆமா, இஸ்ரோல வந்து பழைய நினைவுகள். ஆமா ஆமா, பழைய நினைவுகள். இஸ்ரோல என்ன பண்ணிட்டாங்கன்னா 30 நாள் ஏதோ சம் செக்யூரிட்டி, நான் வந்த நேரத்துல செக்யூரிட்டி டைட்டா இருக்குன்னு சொல்லி இஸ்ரோ உள்ள விடல. அதனால வேற வழி இல்லாம இந்த HIL மியூசியத்துக்கு வந்தோம். நேத்து எங்க காலேஜ் குரூப்ல ஒரு போட்டோ போட்டாங்க. அந்த போட்டோல வந்து இந்த இடம் இருந்துச்சு. சரி, திருப்பி இன்னொரு தடவை பார்த்துட்டு வரலாமே அப்படின்ட்டு இந்த இடத்துக்கு இவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டேன். இந்த ஃபிளைட் மயிரை பத்திலாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. வந்து மாருதி 800 மாருதி 800 என்ன ஆல்டோவா? இல்ல, 77 மாடல் சொல்றேன். ஆக்சுவலா இது எப்ப ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா August 3rd 2001. அதாவது நீ பிறந்த வருஷத்துலடா பொடிப்பையிலே. இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க தாத்தா ஓட்டின பிளைட்ஸ். உங்க தாத்தா உங்க ஆயா எல்லாரும் எங்க தாத்தா ஓட்டின பிளைட். அவர் குழந்தையா இருக்கும்போது ஓட்டிலாம் எங்க தாத்தா எனக்காக வாங்கி கொடுத்தது. ஆமா ஆமா, இங்க எங்க தாத்தா வேணான்னு சொல்லிட்டாரு. எனக்கு போதும் இருக்கிறது, கவர்மெண்ட்டுக்காக கொடுத்துட்டாரு. அதனால இப்ப இங்க வந்து வச்சிருக்காங்க. இப்ப நான் கேட்டா கொடுப்பாங்களா எனக்கு திரும்பி? நீ தான் நியாயத்தை வாங்கி கொடுக்கணும் எனக்கு. ஜீவா சொல்லு, ஏதாச்சும் வாய்க்கு வந்தபடி கண்டகடியெல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? எங்க தாத்தாவுக்கு ஹெலிகாப்டர் வேற வாங்கி வச்சிருக்காரு. வாங்க உங்களுக்கு உள்ள வந்து எப்படி ஓட்டுறது அப்படிங்கறத சொல்லி கொடுப்பாங்க. அப்ப வந்த எல்லாமே அதே மாதிரிதான் இருந்துச்சு. என்ன அப்ப ஆள் இருந்தது, இப்ப ஆள் இல்ல, அவ்வளவுதான் குறை. அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. மத்தபடி இங்க வேற ஒரு டேஷும் மாறல, எல்லாம் அப்படியே தான் இருக்கு. அதே மாதிரிதான் ஹரிசனாக்கு அப்ப ஆள் இல்ல, இப்ப ஆள் இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். போட்டுக்க இப்ப வந்து என்ன மறந்துருங்க, உங்களுக்குள்ள பேசுங்க. ஏன்னா கேமரா நான் பேசுறது எங்களுக்கு கேட்காது. நீங்க 3 பேர் பேசுறது இப்ப நாங்க வந்து அதை கன்சிடரே பண்ணல. நீங்க தான் அதை தேவையில்லாம கன்சிடர் பண்றீங்க. நாங்க வந்து ப்ரோ அப்படியெல்லாம் அப்படிதான் நம்ம முத ஒண்ணு பண்றோம் அப்படின்னா சும்மா பிளான் போட்டு தெளிவா எல்லாமே. பைலட்ல டார்கெட் ஏர்கிராஃப்ட். ஆமாமா, எங்க வந்தது யாராவது இருப்பாங்களான்னு பார்க்க வந்தோம். இதுக்காக வந்தோம். இதெல்லாம் நான் எங்க தாத்தா சின்ன வயசுல எனக்கு போட்டோ. உங்க தாத்தா நீ என்னப்பா பெரிய ஆளு, உங்க தாத்தா உனக்கு காட்டுவாரு, எங்களுக்கு கார்த்திகேயன் அங்க பார்த்தா எப்படி நிக்குதுன்னு. நம்ம மைண்ட் அங்க போகுது. ஃளைட் நிக்குது பாருங்க. அஜித் கடவுளே, அஜித்தே, சாரி அந்த அஜித் இல்ல, அவரே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏகேன்னு சொல்லணுமா? இங்க பாருங்க, அதுதான் ஹரிஷ் தாத்தா ஓட்டின ஹெலிகாப்டர். எம்மாம்பாளையத்து ஹெலிகாப்டர். ஆமா ஆமா, வாவ், வாட்டர் ஃபால்ஸ். குளிக்கலாமா இதுல? இதுக்கு உள்ள போலாமா? இப்போ நம்ம இதுக்குள்ள போனா ப்ளீஸ் டோன்ட் வாக் ஆன் தி லான். லான்னா என்ன பாத்து போட்டாங்களா? லான்னா என்ன? லான்னா புல்வெளி, புல்வெளியா? இந்த புல்தரையில நடக்க கூடாதான். இங்க நடக்கலாம், அங்க பறந்து போகலாம். படிச்சிருக்கியாடா முட்டா பையலேன்னு அப்புறம் நம்மளை பார்த்து கேட்பாங்க. தேவை இங்க நடக்கதான் கூடாது. நான் பறந்து அங்க போகலாமா? இந்த மனுஷன் நம்மள வீடியோ எடுக்க சொன்னா லான வீடியோ எடுத்துட்டு இருக்கான். சாப் த்ரூ கானோபி ஆஃப் எமர்ஜென்சி. இது எல்லாமே வந்து எத்தனை போர் போயிருக்கு, எல்லாமே தகரத்துல தான் இருக்கு பாரு. எப்படிதான் ஓட்டிருக்காங்க ப்ரோ. இதெல்லாம் நம்ம தான் பாக்குறதுக்கு தகர மாதிரி இருக்கு. ஆனா இது எல்லாமே வந்து ஏரோநாட்டிக்கல் கிரேட் அலுமினியம், டூராலுமின்னு சொல்லிட்டு நிறைய மெட்டீரியல் இருக்கும். அதை வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில்
வெயிட்டும் கம்மியாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் ஒரு ஃப்ளைட்டில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே ஏரோநாட்டிக்கல் கிரேட் அலுமினியமில் பண்ணியிருக்கலாம் மேபி. ஏன்னா ஃபியூல் காஸ்ட்டு ப்ளஸ் வந்து ஆமாம், இப்போது உங்களுக்கு வந்து ஃப்ளைட்டோட வெயிட் அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபியூவல் கன்சப்ஷன் அதிகமாகும். எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட வண்டியவே எடுத்துக்கோங்க, நம்ம ஓட்டுற புல்லட்டு எதுனாலும் சரி, அதில் வந்து வெயிட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி 350cc இந்த 350 இன்ஜின் இருக்கிற அந்த வண்டி, அந்த இன்ஜினை தூக்கி நீ வந்து இதில் போட்டேன்னு வச்சுக்கவேன், அது என்னது சரி, அந்த இன்ஜினை தூக்கிட்டு நீ சாதாரண 250 இன்ஜின் இல்லை 125 இன்ஜின்லாம் தூக்கி போட்டேன்னா வண்டி இங்கே இழுக்குமா? இழுக்காது. அது மாதிரி தான் பெட்ரோல் குடிக்கும். இது வெயிட்டுக்கு, இதுக்கு பெட்ரோலா? இதுக்கு என்ன ஃபியூல் யூஸ் பண்ணியிருப்பாங்கிறது தெரியலப்பா. ஒரு புது விதமான ஃபியூல். இது தண்ணியில் ஓடுமா? அதோட இதெல்லாம் வந்து நீங்கள் சயின்ஸாக நினச்சிக்கிறாதீங்க. எனக்கு தெரிஞ்சது ஏதோ வாய்க்கு வந்து தான் நான் வளர்க்கிட்டு இருக்கிறேன். நீ சர்வீசேஸ்வரையோட தம்பி மாதிரில பேசுகிறேன். ஏதோ போர்டில் எழுதி வச்சிருப்பாங்க ப்ரோ. இவர் சர்வீசேஸ்வரையோட தம்பி மாதிரி பேசுறாரு. அந்த அளவுக்கு தெளிவா. அது சரி, ஜீவானந்தன் கிட்ட போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். தெளிவு கிடைக்கும். ஏன்னா அவனை மாத்தினாரு, அதனால அந்த அனுபவத்துல சொல்றேன். இங்க பாருங்க, இது வந்து ஹரிஷ் தாத்தா வந்து நேவியில இருக்கும்போது ஓட்டின ஹெலிகாப்டர், நேவி ஹெலிகாப்டர். இதுவா? இல்ல, அப்படிதான் வந்து அவரு சின்ன வயசா இருக்கும் போது அவங்க தாத்தா அவருக்கு ஓட்டி கொடுக்க வைப்பாரு. அப்படியா? ஆமா. ஓஹோ, சும்மா தண்ணி. சரி, உங்க தாத்தா உனக்கு என்ன ஹெலிகாப்டர் ஓட்ட கொடுத்தாரு? நீ எந்த ஹெலிகாப்டர்? எனக்கு கொடுக்கல, நீயே சம்பாரிச்சு வாங்கிக்கூட அப்படின்னு சொல்லி அதனால இருந்த சொத்தெல்லாம் எழுதி இது பண்ணிட்டாரு. வாங்க போய் நியாயம் கேட்போம். அப்போ இது வந்து இதுக்கு பேர் எங்க தாத்தா சின்ன வயசா இருக்கும் போது அவங்க தாத்தா வந்து கொடுத்துருக்காரு. வாங்க இதுக்குள்ள போய் மழை பெய்யும் போது கப்பல் விடுறதுக்காக கேட்டிருக்காங்க. போலாம்டா. எஸ், இது வந்து கப்பல் கப்பலாவும் போகுமா பாருங்க. இங்க பாரு, ஒரு இதுவே தண்டியா இருக்குன்னு ஜீவானந்தன். இதோட ரொட்டேஷன் ஸ்பீட்ல எவ்வளவு காத்து. இதோட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு தெரியுமா? இது வந்து சீக்கிங்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது. தண்ணியிலையும் போகும், வானத்திலையும் பறக்கும். அப்படியா? ஆமா. இங்க தண்ணியில போற மாதிரி காணவே காணோம். பார்க்க அப்படிதான் இருக்கு. போய் சப்மரைன் மாதிரி தான் இருக்குது. Manufactured by GKN Westland Helicopters, rolls into anti-submarine warfare, search and rescue, casualty evacuation, search and strike, cargo carrying crew. நான் சும்மா தான் சொன்னேன், ஆனா அது உண்மையா இருக்கு. அது சரி. அப்ப எங்க தாத்தா தான் வச்சிருந்திருக்காரு இது. உடனே வாய்க்கு கெட்ட வார்த்தை தான் வருது. சரி, என்னால இன்னும் பண்றதுக்கு இல்ல. கோயில்ல பேர்ட் வாட்ச் கூடாது. இது கோயிலா? இருக்கலாம். கோயில்லாம் இல்ல, இது கோயில் தான். என்னது இது? ஜாக்கி. அது எதுக்கு வச்சிருக்காங்க தெரியுமா? ஏத்துறதுக்கு. டயர் பஞ்சர் ஆயிடுச்சுனா இதுக்கு தான் ஊர்ல பஞ்சர் பார்த்து திரிஞ்ச வகையெல்லாம் இங்க கூட்டு வந்தா இவங்க விட்டா ஹெலிகாப்டருக்கு பஞ்சர் பார்த்து வைய போல.